This video is sponsored by EduQuest. EduQuestல ஆன்லைனில் கோர்ஸ் சொல்லித்தராங்க, ஜாயின் பண்ணி படிங்க. தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேப்பை வச்சு கட்டில் பின்னுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்களே வீட்டில் பின்னிக்கலாம். வேறு யாரையும் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. நம்ம ஒவ்வொரு சுற்றுலையும் ஒரு லைன் எடுக்கிறாங்க, நல்லா பார்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ 2 லைன் எடுத்துட்டாரு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் அதையும் டைட்டாக பின்னலாம். நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது லூஸ் விட்டுட்டிங்கன்னா சிரமம். லூஸ் எடுக்கும்போது லூஸ் விடாமல் ஃபுல்லாக டைட்டாக பின் பண்ணணும். லூஸ் விட்டிங்கன்னா நீங்கள் உட்காந்து படுக்க அதெல்லாம் பண்ணும்போது கட்டில் வந்து லூஸ் ஆகிரும், உள்ளே தொங்கி போன மாதிரி கீழே இறங்கிடும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். ஃபஸ்ட்லேருந்து இதே மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். அதை நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்லேருந்து நல்லா ஃபுல் டைட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பின்னுறோம். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா வீடியோவையும் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஒரு சைடு இல்லை, ஃபுல் சைடு பின்னியாச்சு. நல்லா பார்த்துக்குங்க. ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று ஃபுல் டைட் பண்ணி பின்னிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பின்னும் போதே டைட்டாக பின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நடுவில் லூஸ் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் லூஸ் ஆகிரும். உட்காந்து படுக்க பிடிக்கும்போது உங்களுக்கு இதில் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். மறுபடியும் நீங்கள் பின்னுற மாதிரி ஆகிரும். அவ்வளோதான் மக்களே, உங்களை நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னு புரியல அப்படின்னா மறுபடியும் வீடியோவை பாருங்கள். எவ்வளோ டைட்டாக பின்னிட்டு வராருங்க. டேப்பு கடைசியாக தான் கட் பண்ணுறாரு. எல்லாம் பின்னி முடிச்சதுக்கப்புறம் தான் டைட் கட் பண்ணுறாரு. அது முடிவு ஒரு ரோட்லேயே எல்லாத்தையும் பின்னிட்டு இருக்கிறாரு. பாருங்கள், முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. அங்கேருந்து வந்தாருன்னா வேலை முடிஞ்சது.
பாருங்கள் எப்படி நீட்டாக பின்னிருக்கிறாரு. இது மாதிரி நீங்கள் நீட்டாக பின்னணும் அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் ஆகணும். அதனால் பொறுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. பாருங்கள் டைட் பண்ணுறாரு பாருங்கள் கடைசியாக. அவ்வளோதான், பின்னி முடிச்சாச்சு. கடைசி இந்த எண்டை டைட் முடிச்சு போட்டாருன்னா வேலை முடிஞ்சிடும் எண்டில். ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக பின்னிட்டார். இது மாதிரி நீங்களும் கற்றுக்குங்க. நீங்களே இது மாதிரி பின்னிக்கலாம். யாரையும் நீங்கள் எதிர்பார்க்கணும் அவசியமே இருக்காது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள்.